கோயிலுக்கு முன்னாடியே வர வேண்டியது. அந்த டைம்ல தான் நமக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை எல்லாம் இருந்ததுனால வந்திருக்கேன் நான். இன்னும் அடுத்தடுத்து முருகர் கோயிலுக்கு போக போறேன். அடுத்து திருப்பரங்குன்றம், பழனி எல்லாமே இருக்கு. அதனாலதான் அப்படியே பரபரப்பா போயிட்டே இருக்கும். அறுபடை வீடும் பார்க்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. ஒரே டைம்ல பார்க்கணுன்றது, அதுக்கு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது இப்போ திருச்செந்தூர் வந்திருக்கேன் நான். ரொம்ப மகிழ்ச்சி. எப்போ இங்கே வந்தாலும் ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அது அமரன் வெற்றிக்கு நன்றி சொல்ல வேண்டியது ஒரு முக்கியமான கடமையா இருந்தது. அது இல்லாமல் இன்னும் நிறைய வேண்டுதல்கள் இருந்தது. எல்லாம் முடிச்சிட்டேன். ரொம்ப திருப்தியா இருந்தது. நன்றி கோயில் நிர்வாகத்துக்கும் நன்றி. இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுலயே ஒரு நல்லபடியா எல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க. உங்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த வருஷம் சிறப்பா இருக்கும். நன்றி. இல்ல நான் அதெல்லாம் எதுவுமே இங்க பேச வேண்டாம். நான் சாமி கூட வந்திருக்கேன். இல்லைன்னா அதை பத்தி இங்க பேச வேணாம், நம்ம வேற எங்கேயாவது பேசலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுதான் எல்லாருமே நினைக்கிறது. இதுல நான் முக்கியமா நினைக்கணுன்றது, காவல்துறை அவங்களுடைய நடவடிக்கை செய்யறாங்க, அது எல்லாமே சரி. பட் இதுல பாதிக்கப்படுற பெண்கள் பக்கம் தான் நம்ம எல்லாரும் நிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முழு தைரியம் இருக்கணும். இனி இது மாதிரி நடக்காதுன்னு நம்ம நம்புவோம். கடவுள்கிட்ட அதான் வேண்டிக்கிறேன் நான். நன்றி.